வந்திருக்காங்களா? லாஸ்ட் டைம் என்ன ஒரு கொஸ்டின் கேட்டு சார், நான் ஈவெண்ட் முடிச்சிட்டும் சாரை தேடினேன், எனக்கு கிடைக்கல. ஸோ என்னை ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க, நான் அணிஞ்சிருந்தது வந்து சம்மருக்கான ட்ரெஸ்ஸா அப்படின்னு. அதாவது சம்மருக்கு இது மாதிரி ஸ்லீவ்லெஸ் போட்டுட்டு காற்று வாங்கிட்டு வந்திருக்கிறியாம்மா அப்படின்றது தான் நீங்கள் கேட்ட கேள்விக்கான பொருள் அப்படின்னு எனக்கு ஒரு 5 செகண்டில் புரிஞ்சுது. ஆனால் நான் வந்து அந்த இடத்துல கோவப்படுறதா இல்லை தொகுப்பாளினியா மேடை நாகரிகம் கருதி அமைதியாக பதில் சொல்கிறதா அப்படின்ற குழப்பத்திலேயே நான் அந்த இடத்த கடந்து போயிட்டேன். அதுக்கப்புறம் நான் வெளியே வந்து உங்களை தேடினேன், நீங்கள் இல்லை. எல்லாரும் நான் உங்களை சரியாக உங்களுக்கு பதில் சொன்னேன்னா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனால் மக்கள் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப அழகான பதில்களையும் கேள்விகளையும் கேட்டிருந்தாங்க. அதை விட தாண்டி சக பத்திரிகையாளர் ஒருத்தர் ஒன்று எழுதியிருந்தார் அந்த விஷயத்தை பற்றி, அதை இங்கே படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். எப்படி உடை அணிய வேண்டும் என்பதை அணியும் பெண்கள் தான் தீர்மானிக்க வேண்டும், பார்க்கும் கண்கள் தீர்மானிக்க கூடாது. அதிலும் பொறுப்பும் அனுபவமும் மிகுந்த ஒரு பத்திரிகையாளர் ஒரு பெண் தொகுப்பாளரின் உடை குறித்து இன்று சபையில் கேட்ட கேள்வி ஊடக அறத்தை கேலி கூத்தாக்கிவிட்டது. இதே கேள்வியை ஒரு பெரிய நடிகையை பார்த்து கேட்கும் திராணி நமக்கு இல்லை அல்லவா? பின் ஏன் எளிய பெண்களிடம் தன் பெண் மை இருக்கும் தைரியத்தில் கேட்க வேண்டும்? இன்று இந்த கேள்வி சமூக ஊடகம் எங்கும் ஒலிக்கிறது. இந்த கேள்வி ஒரு பத்திரிகையாளரின் கேள்வியாக பார்க்கப்படாது, ஒட்டுமொத்த தமிழக ஊடகத்தினரின் கேள்வியாக தானே பார்க்கப்படும். நாம் எரியும் கற்களை இயற்கை நமக்கே திருப்பி அனுப்பும் அப்படின்னு ஒரு பத்திரிகையாளர் எழுதியிருந்தாரு. அவருக்கு ரொம்ப நன்றி. அவர் பேரை தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் ட்ரை பண்ண குரூப்பில் தான் ஃபார்வர்ட் பண்ணியிருந்தாங்க. நான் வந்து சின்ன வயசில் நான் பேச்சு போட்டியில் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் எல்லாம் வின் பண்ணியிருக்கிறேன் சார். உங்களுக்கு ஒர்க் எத்திக்ஸ் அப்படின்னா என்னன்னு தெரியுமான்னு எனக்கு தெரியல. ஆனால் நான் விவரம் தெரிஞ்ச வயசுலேருந்து மேடை ஏறி மைக்கு முன்னாடி நிற்கிறதால நான் அழகான தமிழ் வார்த்தைகளை தான் பயன்படுத்துவேன் அப்படின்னு எப்போவுமே எனக்கு ஒன்று இருக்கும். ஸோ இதெல்லாம் படித்ததுக்கப்புறம், மக்களோட கருத்துக்களை நீங்கள் படித்ததுக்கப்புறம், சக பத்திரிகையாளர் சொன்னதுக்கப்புறம் உங்களுக்கு கொஞ்சமாவது புரியும் அவங்க சொல்ல வர்றது அப்படின்னு நினச்சா, அதை ஏற்றுக்கக்கூடிய மனநிலையில் நீங்கள் கொஞ்சம் கூட இல்லை அப்படின்னு உங்களோட ஃபேஸ்புக் பக்கத்தை பார்க்கும்போது தெரிஞ்சுது. அந்த கேள்வியை ரொம்ப நியாயப்படுத்தி, ரொம்ப அபத்தமான விளக்கங்கள் கொடுத்து, ரொம்ப வக்ரமான சொற்கள் அங்கேயும் நீங்கள் பயன்படுத்தியிருந்தீங்க. அதை பார்க்கும்போது எனக்கு வந்து நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்க, மாற மாட்டிங்களா, புரியாதா அப்படின்லாம் எனக்கு கேட்க தோணல. ரொம்ப வருஷமாக கேட்குறாங்க. எனக்கு இருந்த ஒரே கன்சர்ன், உங்களோட அடுத்த தலைமுறைக்கு நீங்கள் என்ன மாதிரியான மாரல்ஸையும் எத்திக்ஸையும் வேல்யூஸையும் கடத்துவீங்க அப்படின்றதான் என்னோட ஒரே எண்ணமாக இருந்துச்சு. ஸோ இதுக்கெல்லாம் ஆரம்ப புள்ளி நான் எங்கே பார்க்குறேன் அப்படின்னா, பல மேடைகளில் ஒரு வெற்று விளம்பரத்துக்காக கோமாளித்தனமான நடவடிக்கைகளில் ஈடுபடக்கூடிய ஒரு நடிகர் என் கழுத்தில் மாலை போட ட்ரை பண்ண அப்போவே எல்லாரும் சொன்ன மாதிரி நான் வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து அவர் பிடிச்சி ஜெயிலில் உட்கார வச்சுருந்தாலோ, இல்லை அந்த நடிகரோட கன்னத்தை அந்த மேடையிலே பழுக்க வச்சுருந்தாலோ, இது இங்கே வரைக்கும் வந்திருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து அமைதியாகவே இருக்கிறதுனால நான் ரொம்ப பலவீனமானவள் அப்படின்னு நினச்சிட்டு உங்களை மாதிரியான சில ஆண்கள் உங்கள் பலத்தை என்கிட்ட காட்டணும் அப்படின்னு நினைக்கிறீங்களான்னு எனக்கு தெரியல. நான் ஏன் இது ரொம்ப கடந்து போயிட்டுருக்கேன்னா, இது எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமான விஷயங்கள், நல்ல நல்ல விஷயங்கள் என் வாழ்க்கையில் நடந்துட்டுருக்கு. அதில் நான் ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதனால தான் இதை கடந்து போயிட்டுருக்கேன். ஸோ நான் கேள்விப்பட்டேன் சார், உங்களுக்கு 50-60 வயசு கடந்துருச்சு, நீங்கள் வந்து பணி நிறைவு காலத்தில் இருக்கீங்க, ரிட்டையர் ஆக போகிறீங்கன்னு கேள்விப்பட்டேன். ஒன்றும் இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயந்தான். ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கங்களுக்கு மாறுங்க. ஒரு நாளைக்கு 3 லிட்டர் தவறாமல் தண்ணி குடிங்க. நடைப்பயிற்சியோ யோகாவோ தியானமோ ஏதாவது ஒரு வகுப்பில் சேருங்க. இயற்கையை ரசிங்க, சந்தோஷமாக இருங்க, பாசிட்டிவான விஷயங்களை பேசுங்க. இது சீக்கிரமாக சரியாயிரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது பற்றி வந்து நபிகள் நாயகம் ஒன்று சொல்லியிருக்காரு, அதோட சொல்லி முடிச்சுடுறேன். ஒருவருக்கு பரிசுத்தம் வேண்டுமானால் அவர் தீங்கு விளைவிக்காத வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும். அன்னைக்கு அவங்க பேசும்போது ஒருத்தர் கூட என்ன சார் தப்பா எடுத்தேன் சொல்லுங்க, என்ன தப்பா எடுத்தேன் சொல்லுங்க சார். சம்மருக்கு நீங்க போட்டிருக்க இங்க இவ்வளவு பேர் பேசுறீங்களே, அன்னைக்கு ஒருத்தர் கூட நீங்க அவர் தப்பா பேசலையா? சரி, வெல் அண்ட் குட். அவர் தப்பா பேசலன்னு சப்போர்ட் பண்ணீங்கன்னா வெல் அண்ட் குட். ஓ சரி, கோடை காலத்துல தண்ணி குடிக்கிறதுக்கும் நான் அணிஞ்சிட்டு வந்த சாரிக்கும் என்ன சம்பந்தம்?
ஒருத்தர் கூட நீங்க அவரை கேள்வி கேட்கலையே. சரி, ஓகே, எனக்கு இந்த பதில சொல்லணும்னு இருந்துச்சு. இதோட இதுக்கப்புறம் என்ன வம்புக்கு இழுக்காதீங்க. இதுக்கப்புறம் ஓ சரி சரி சரி, தேங்க்யூ சார். இந்த டைம் கொடுத்ததுக்கு பெரிய நன்றி. தேங்க்யூ சார். வணக்கம், அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த அழகான மாலை பொழுதுல உங்க எல்லாரையும் இங்க சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி. கோவை ஸ்ரீதேவி டெக்டைல்ஸ் உரிமையாளர் சிவ அண்ணன் அவர்கள் தான் இந்த யோகிடா படம் உருவாகிறதுக்கும் இப்ப இந்த படம் உருவாகி வெளியாக காரணமாக இருக்கிறதுக்கும் முழு முதற் காரணம். அவருக்கு இந்த தருணத்துல நாங்க நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். அண்ட் ஸ்ரீ மோனிகா சினி பிலிம் சார்பாக திரு செந்தில்குமார் அவர்களுடைய தயாரிப்புல திரு கௌதம் கிருஷ்ணா அவர்களுடைய இயக்கத்துல நடிகை சாய் தன்ஷிகா அவர்கள் கதையின் நாயகியா நடிச்சு உருவாகி இருக்கக்கூடிய படம் தான் யோகிடா. இந்த படத்துல பிரபல நடிகர்கள் கபீர் சிங், சயாஜி சிண்டே, கன்னட நடிகை எஸ்தர் இவங்க எல்லாரும் இணைஞ்சு நடிச்சிருக்காங்க. தவசி நரசிம்மா தொடங்கி இப்ப வரைக்கும் படங்களுக்கு ரொம்ப அழகா ஒளிப்பதிவு பண்ணிட்டு இருக்கக்கூடிய திரு SKA பூபதி அவர்கள் தான் இந்த படத்துக்கும் ஒளிப்பதிவு பண்ணியிருக்காங்க. லூசிஃபர், எம்புரான் போன்ற நோட்டபிள் ப்ராஜெக்ட்ஸ்க்கு மியூசிக் பண்ண திரு தீபக் தேவ் முதல் முறையா தமிழ்ல இந்த யோகிடா படத்துல மியூசிக் டைரக்டரா ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துல நம்ம பார்த்திருப்போம் சீன்ஸ் எல்லாம் சண்டை காட்சிகள் தான் பிரதானமா உருவாயிருக்கு. அதுக்கு முழு சப்போர்ட்டா இருந்தவர் விவேகம், சிறுத்தை போன்ற படங்கள்ல அதிரடி ஆக்ஷன் பிளாக்ஸ் கொடுத்த மாஸ்டர் கணேஷ்குமார் அவர்கள் தான். அவருக்கும் நன்றி. படத்தை பொறுத்த வரைக்கும் உண்மை சம்பவங்களை அடிப்படையா வச்சு உருவாக்கி இருக்காங்க. 8 வருஷத்துல 10 டிரான்ஸ்பரை ஃபேஸ் பண்ண ஒரு நேர்மையான போலீஸ் அதிகாரி சம்பந்தப்பட்ட கதை இது. வித்வுட் எனி ஃபர்தர் டிலே நம்ம சிறப்பு விருந்தினர்களையும் படக்குழுவினரையும் மேடைக்கு வரவழைச்சிடலாம். முதலாவதாக யோகிடா படத்தின் தயாரிப்பாளர் திரு செந்தில்குமார் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்தபடியாக சிறப்பு விருந்தினர் நடிகர் திரு விஷால் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்தபடியாக சிறப்பு விருந்தினர் டத்தோ திரு ராதாரவி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். சிறப்பு விருந்தினர் இயக்குனர் திரு RV உதயகுமார் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். சிறப்பு விருந்தினர் இயக்குனர் பேரரசு அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். சிறப்பு விருந்தினர் இயக்குனர் முத்ரன் ஜவஹர் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். சிறப்பு விருந்தினர் இயக்குனர் மீரா கதிரவன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். யோகிடா படத்தின் கதாநாயகி சாய் தன்ஷிகா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். யோகிடா படத்தோட DOP SKA பூபதி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். யோகிடா படத்தின் இயக்குனர் திரு கௌதம் கிருஷ்ணா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். சிறப்பு விருந்தினர் இயக்குனர் கல்யாண் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். மியூசிக் டைரக்டர் அஸ்வமித்ரா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். ஸ்டண்ட் மாஸ்டர் கணேஷ் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். முதலாவதாக 25 வருடங்களா சிங்கம், எந்திரன் போன்ற சூப்பர் ஹிட் படங்களை கோயம்புத்தூர்ல டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அசோசியேஷன் வைஸ் பிரசிடென்ட் திரு செந்தில்குமார் அவர்கள் முதல் முறையா யோகிடா படம் மூலமா தயாரிப்பாளரா அறிமுகமாகறாங்க. அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சு வரவேற்புரை வழங்க தயாரிப்பாளர் செந்தில்குமார் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். கிராமிய கதைகளை சொல்லி வெள்ளித்திரையில் வென்றவர். மண் சார்ந்த படங்கள் மூலம் ரசிகர்களின் மனங்களில் என்றும் மறையாமல் இருக்கும் தமிழ்நாடு இயக்குநர்கள் சங்க தலைவர் இயக்குனர் RV உதயகுமார் அவர்களை அன்போடு பேச. நல்ல வேலை தன்ஷிகா பக்கத்தில் ரொம்ப நேரம் உட்கார விடாமல் என்னை கூப்பிட்டதுக்கு நன்றி. பயந்துட்டேன் நான் படத்தை பார்த்து, ட்ரெய்லரை பார்த்து. என்ன அடி அடிக்கிறாங்கப்பா. அவங்க பக்கத்தில் உட்காரக்கூடிய சரியான ஆள் தான் இப்போ உட்கார்ந்துருக்காரு. அடிக்கடி அன்புக்கு அன்பு. தயாரிப்பாளர் திரு மோனிகா செந்தில் என்று சொல்லக்கூடிய என்னுடைய நண்பர், எங்கள் ஊர்க்காரர். அவருக்கு எனக்கு என்னுடைய படங்கள் அவர் எதுவும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணதா தெரியல, பட்டு நிறைய படங்கள் ஒரு மிகப்பெரிய கோயம்புத்தூர்லேயே ஒரு 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 பெரிய ஒரு ஆட்சியை நடத்தி மோனிகா செந்தில்னாவே எல்லாருக்கும் தெரிகிற மாதிரியான ஒரு மிகப்பெரிய ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராக இருந்தார். அவர் தயாரிக்கும் முதல் படம் என்பதற்காக நான் மிகுந்த மகிழ்ச்சியோடு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டேன். ஏன்னா ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் தயாரித்தாதான் இந்த படம் ஓடுற படம் மாதிரி எடுக்கிறதுக்கு உண்டான எல்லா வித்தைகளுக்கு, ஏன்னா அவங்களுக்கு தெரியும் எந்த படம் ஓடு எந்த படம் ஓடாதுன்னு. அதே மாதிரி இயக்குனர் தம்பி கிருஷ்ணா, கௌதம் கிருஷ்ணா, அவன் தூங்காமையே
ஃபைட்டு நீயே ஃபைட் மாஸ்டராக ஃபைட்டு கற்றுக்கிட்டு இருந்திருப்ப போல இருக்கு. ஃபைட் மாஸ்டர் இருந்தால் கூட நாங்களாம் வந்து அடுத்த நாள் காலையில் என்ன சீன் எடுக்கிறது எப்படி எடுக்கிறதுன்னு யோசனை பண்ணும்போது ஒரு லவ் சீன் எடுக்கும்போது நம்மளே காதல் வயப்பட்டு அப்படியே நைட்டில் இப்படியெல்லாம் ஷாட் எடுப்போம். அப்படிமா நீ எடுத்துருக்கிற ஒவ்வொரு ஷாட்டும் நைட்டு பெட்டில் எங்கேயோ படுத்துருக்கவே மாட்டேன் போல இருக்கு. எகிரி எகிரி அடிச்சுக்கிட்டே தூங்கியிருப்ப போல் இருக்கு. சூப்பராக இருந்துச்சு. அதுவும் தன்சிகா அவர்களுடைய எக்ஸ்ப்ரெஷன், அவங்க ஹைட்டு, நல்ல உயர்ந்த கதாநாயகி. ரொம்ப நான் 2-3 படம் பார்த்துருக்கேன். ஒவ்வொரு ஆடியோ ரிலீஸ்க்கு வரும்போது நம்ம தனக்குன்னு ஒரு தனி இடத்தை இந்த சினிமாவில் நிச்சயமாக அவர் பெறப்போகிறார் என்பது இந்த படத்தின் மூலமாக நான் வந்து உங்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசை. இந்த படத்தில் டான்ஸ் மாஸ்டர் நீங்கள் தானே இல்லையா? டான்ஸ் மாஸ்டரா ஃபைட் மாஸ்டரா அந்த சாங் கம்போஸ் பண்ணது? முதல் முறையாக ஒரு சாங்கை வந்து டான்ஸ் மாஸ்டர் இல்லாமல் ஃபைட் மாஸ்டர் கம்போஸ் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன் இல்லையா? அது ஒரு வித்தியாசமான விஷயந்தான். உங்கள் வேலை உங்கள் சம்பளத்தையும் சேர்த்து அவர் வாங்கியிருக்காரு. ஆனால் என்ன ஒரு நேர்மையான போலீஸ் அதிகாரியாக நம்ம ஞாபகத்துக்கு வர்றது வந்து விஜயசாந்தி. அதுக்கு அடுத்தது இப்போது அந்த இடத்த பிடிக்கிற அளவுக்கு அழகாக ஃபைட் பண்ண, அநீதியை எதிர்த்து போராடும் ஒரு நியாயமான போலீஸ் அதிகாரியாக அந்த கேமரா ஆங்கிள்ஸ், ஒளிப்பதிவாளர் வந்து தன்னுடைய முழு திறமையையும் இதில் காட்டியிருக்கிறாரு. அவருக்கு என்னுடைய மனமார்ந்த இந்த மேடையை அலங்கரித்து கொண்டிருக்கும் எங்கள் அண்ணன் திரு ராதாரவி அவர்களே, நீங்கள் தான் நிறைய எல்லாத்துக்கும் ரொம்ப ஒரு பிடிச்சமான ஒரு நிகழ்வு இங்கே நடந்துகிட்ருக்கு. நான் முந்தா நேற்று நான் பார்த்தேன். ஒரு தன்சிகா அவர்களும் விஷால் அவர்களும் காதல் வயப்பட்டிருக்க. சரி, இது எப்படி நடிகர் சங்கத்தை ஓப்பன் என்ன கண்ணே செல்லம் வெக்கத்தை பாடுறா. எனக்கு விஷாலை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ரொம்ப மனசில் எதையும் வச்சுக்காம மனசை திறந்து தன் மனசில் என்ன தோணுதோ பட்டதை பேசுகிற ஒரு கேரக்டர். அவர் நடிகராகிறதுக்கு முன்னாடி இருந்தே தெரியும். கார்த்திக்கும் அவர் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் அவங்களுடைய அப்பா வந்து எனக்கு ரொம்ப நல்ல நண்பர். எதுனாலும் மனசு விட்டு என்கிட்ட சில விஷயங்கள் பேசுவார். ஒரு மிகச்சிறந்த குடும்பத்திலே பிறந்து மிகச்சிறந்த தயாரிப்பாளர் என்று பெயர் வாங்கி அவருடைய தந்தை, அதாவது மின்னலையிலிருந்து அவர் நடித்த படத்திலிருந்து எல்லா படங்களும் பிரமாதமான படங்களை தயாரித்தவங்க. ஒரு மிகச்சிறந்த நடிகராக உருவாகி ஒரு மிகச்சிறந்த மனிதனாக இன்று விஷால் வந்து பார்க்கறதுக்கு தான் கொஞ்சம் கரடு முரடாக இருப்பாப்புல. ஆனால் ஒரு குழந்தை மாதிரி ஒரு மனசு எனக்கு நல்லா தெரியும். ஸோ அந்த குழந்தைய நீ நல்லா பார்த்துக்கணும் தன்சிகா. இந்த அடியெல்லாம் அங்கே வச்சுக்காது, கொஞ்சம் பார்த்து. என்னப்பா ஒரே இன்னைக்கு ஹார்ட் மேட்ரு இதுதான். வேறு என்னத்தை பேசுகிறது? மோனிகா செந்தில் அவர்களுக்கு இப்படி ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம். இந்த மேடையை வேறு மாதிரி ஒரு மேடை, மலர் கொத்து வழங்குறத விட மலர் மாலைகளோடு நீங்கள் வந்து இந்த கூட்டத்தை சேர்த்து இருந்திருக்கலாம். பத்திரிகை நண்பர்கள் எல்லாமே கொண்டாடி இருப்பாங்க, அவங்கள வாழ்த்தி. நல்லது நடக்கும், நல்லபடியாக நடக்கும். இந்த திரைப்படத்தோட இயக்குனரை பற்றி பேசணுன்னா, அவர் வந்து நம்ம சங்கத்தில் ஒரு நல்ல மிகச்சிறந்த இயக்குனர். தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கத்துக்கு ஒரு நல்ல பெயர் வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு இயக்குனர். அவர் இந்த படத்தின் மூலமாக மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும் என்பது எனது ஆசை, எனது சங்கத்தினுடைய ஆசை. இந்த திரைப்படத்திலே பங்கேற்ற அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, இந்த திரைப்படம் எப்போ வெளியிட போகிறீங்க செந்தில்? 1 மந்த்துக்குள்ளே. அந்த வெளியீட்டுக்கு முன்னாடி எங்களுக்கு ஒரு நல்ல செய்தி, திருமண பத்திரிகையெல்லாம் வர வேண்டும் விஷால். உங்களுடைய வாழ்க்கை என் அன்பு சகோதரி அவங்களுடைய கையில் மிகச்சிறப்பான வாழ்க்கையாக மாற வேண்டும் என்று கூறி, இந்த நிகழ்வு ஒரு மங்களகரமான நிகழ்வாகவே நாம் எடுத்துக்கொள்வோம். யோகிடா, நீ யோகக்காரன்டா என்று சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
இங்கே கூடியிருக்கும் என் குடும்பத்தை சேர்ந்தவர்களே, வந்திருக்கும் பத்திரிகையாளர் அன்பர்களுக்கும், என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப்பை சேர்ந்த அன்பு சகோதரர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை கூறி, இந்த நல்லது ஒரு நிகழ்ச்சிக்கு நான் வர வேண்டும் என்று கூறிய அன்பு கட்டளையிட்ட என்னுடைய இயக்குனர் அவர்களுக்கும் தனிப்பட்ட முறையில் என்னுடைய வணக்கங்களை கூறி, அன்பு சகோதரர் விஷால் அவர்களுக்கும் எதிர்காலத்தில் அவர்களை கைகோக்கவிருக்கும் கதாநாயகிக்கும் என்னுடைய வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து, என்னது எல்லாருக்கும் என்னுடைய வணக்கங்கள். தயாரிப்பாளர்களுக்கு தனிப்பட்ட முறையில் என்னுடைய வணக்கங்களை கூறி, ஏன்னா நான் 6 மணிக்கெலாம் நான் டேப்லெட்டை சாப்பிட்டு 6:30 மணிக்கெலாம் சாப்பிட்றேன். இப்போ நல்லவன் ஆகிட்டேன். அதனால் நான் விஷால்கிட்ட சொல்லிட்டேன், இப்போ விஷால் நான் புறப்பட்டேன்னா தப்பாக எடுத்துக்காத, ஏன்னா உடனே நம்ம முடிச்சு விட்ருவோம், இவருக்கு அவருக்கும் ஆகாது, அதனால் இவர் ஓடி விட்டார், இல்லை இவர் வந்து விட்டார், ஏதோ ஒன்று சொல்லுவீங்க. அப்படிலாம் ஒரு நிகழ்ச்சியும் கிடையாது. எனக்கு எல்லாருமே வேண்டியப்பட்டவர்கள். அந்த நேரத்தில் ஒவ்வொரு நேரத்தில் அப்படி எதிர்ப்பு அந்த படத்தில் வந்த மாதிரி தான். ஹீரோ படம் ஆரம்பித்ததுலேருந்து எண்டு வரைக்கும் அடிச்சுக்கிட்டே இருப்பார் வில்லன்னு. கடைசியில் வில்லன் வாங்கி போலீஸ்கிட்ட போவார். இதுதான் நிகழ்ச்சி. அதை எப்படி நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்களோ அது மாதிரி தான் இதெல்லாம். இட் இஸ் நாட் ஒரு பிக் ஃபேக்ட். இந்த படம் நல்ல படம், பிரமாதமாக ஓட வேண்டும். ஃபைட் அந்த சகோதரி செஞ்சுருக்காருன்றது, நாங்கள் அவங்கள பேராண்மை நடித்தாங்கன்னு நினைக்கிறேன். பேராண்மையில் தான். பேராண்மையில் பார்க்கும்போது நான் சொன்னேன், இது பார்த்துக்கு தெரியல, ஒன்று பெருசாக தெரியல, நல்லா செஞ்சுருக்கப்பா. ஏன்னா 5-6 பொம்பளைங்க சேர்ந்தாலே ஒரு 2 பொம்பளை சேர்ந்தாலே ஒரு கட்சி ஆகிடும். 6 பொம்பளை ஒன்றா இருந்து அவன் ஜெயம் ரவியை போட்டு வாட்டுறது, இப்போ வாட்டுற மாதிரி பயங்கரமாக வாட்டி, அது மாதிரி வாட்டி ரொம்ப பிரச்சனை ஆகிடும். என்னுடைய அன்பு சகோதரர் ஜெயம் ரவி எப்படி இவங்களெல்லாம் மேனேஜ் பண்ணிடலாம், இப்படி நல்ல ஒரு படத்தையும் வந்தது. அதில் ரசிகா நடிக்கும்போது நான் பார்த்து சொன்னேன், பிரமாதமாக இருக்குன்னு. பட்டு இன்னும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இது சகோதரர் விஷாலாக இருக்கட்டும், இல்லைன்னா அவங்களா இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி, ஒரு விஷயம் என்ன, நம்ம ஜாதக பொருத்தை மட்டும்தான் பார்க்குறோம் கல்யாணத்தில். அதை மட்டும் பார்க்கக்கூடாது. ஜாதக பொருத்தை மட்டும் பார்க்கலாம், அது வேறு, அது ஒன்று இருக்கட்டும். ஆனால் உயரத்தில் உங்களோட பெருசாகிடக்கூடாது, பணத்தில் உங்களோட பெருசாகிடக்கூடாது. அதெல்லாம் நம்ம பார்க்கணும். கரெக்டாக செலக்ட் பண்ணியிருக்கார். அப்படியா இருந்தால் நல்ல செலெக்ஷன், வெரி குட் செலெக்ஷன். ஹோப் இது பல பேருடைய வாயில் வெவ்வேறு மாதிரி விழுது. அதை பற்றிலாம் கவலைப்படாமல் நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும், ஒற்றுமையாக இருக்க வேண்டும். இப்போ கூட உதவி பேசும்போது சொன்னார், அவர் விஷால் குழந்தை மாதிரி. அதெல்லாம் குழந்தை மாதிரிலாம் நம்பாதீங்க. ஏன்னா அவரை பற்றி எனக்கு தெரியும், குழந்தையெல்லாம் கிடையாது. எல்லாம் தெரிஞ்ச ஒரு மனிதன், தெரியாத மாதிரி இருப்பார், அவ்வளோதானே ஒழிய எல்லாம் தெரிந்த மனிதன். மிக அற்புதமான இதயம் கொண்டவர் விஷால் அவர்கள். அண்ட் ஒன் மோர் திங் என்னென்னா, இங்கே இருக்கிற பத்திரிகையாளர் அன்பர்களுக்கு சொல்கிறேன், தயவுசெய்து இந்த விஷயத்தை நல்லா அழகாக பெருசு பண்ணி இந்த படத்திற்கு வந்தார்கள் இருவரும் ஜோடியாக அப்படின்னு போட்டிங்கன்னா இந்த படத்துக்கு ப்ளஸ் ஆகிடுது. படம் ஓடுவதற்கு நீங்கள் இருவரும் ஒரு காரணம் என்பதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். நிச்சயமாக இந்த படம் நன்றாக ஓட வேண்டும். ஏன்னா ஃபைட் மாஸ்டரை பற்றி சொல்லவே தேவையில்லை. நம்ம அங்கே உட்காந்துருக்கோம், நம்மளை அடிக்கிற மாதிரியே இருக்குது, திம்முன்னு உழுவுது. அதுக்கேற்ற மாதிரி, ஏன்னா நான் OMCL ஐ வாஸ்ட் சீமானை பற்றி பேசுவோம். எனக்கெல்லாம் சீமானெலாம் நல்ல நண்பர், என் பையனுக்கு ரொம்ப நல்ல நண்பர். அதனால் அவங்க சொல்லுவாங்க, ஓடிக்கிட்டே இருப்பாங்களாம். அந்த 10 ரவுண்டு ஓடுவீங்க நீங்கள், சுற்றி 10 ரவுண்டு ஓடுவாங்களாம். இல்லை 10 ரவுண்டு சொல்லும் போதே நமக்கு மூச்சு வாங்குது. இது எப்படா இதுன்னா, ஏன்னா அந்த அளவுக்கு வெல் ட்ரெயின்டு டெடிக்கேட்டட் பர்சன் நீங்கள் விரும்பியிருக்கிற ஒரு பெண்மணி டெடிக்கேட்டட் கேர்ள். அதனால் இப்போ கூட
என்ன ஆகிவிட்டது விஷாலுக்குன்னு சொன்னாங்க. அடுத்த நாளே வந்து நின்னா மனுஷன் சிங்கம் மாதிரி. அதெல்லாம் ஓவர் கம் பண்ணக்கூடிய ஆட்கள் எல்லாருமே. அதனால் நாங்கள்லாம் டெஃபினட்டாக பின்பலமாக இருப்போம் என்பதை மட்டும் தெரிவித்துக்கொண்டு, இந்த படம் மிக சிறப்பாக ஓட வேண்டும். ஏன்னா இது ஓடணும், இந்த படம் ஓடும் என்ற ஒரு நம்பிக்கையோடு எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு என்னுடைய குடும்பத்தின் சார்பாகவும் திராவிட இயக்கங்கள் சார்பாகவும் நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வந்திருக்க எல்லா லெஜண்ட்ஸ்க்கும் வணக்கம். பத்திரிகையாளர்கள், என்னோடய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாருக்கும் நான் வணக்கம் சொல்லிக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த படம் வாய்ப்பு கொடுத்ததுக்கு கௌதம் கிருஷ்ணா சாருக்கும் ப்ரொடியூசருக்கும் தேங்க் பண்ணிக்கிறேன். விஷால் சார், சாய் தனுஷிகா மேம்க்கு என்னோடய பெரிய விஷஸ் அண்ட் ப்ரேயர்ஸ். உங்களோட ஆக்டிங்கில் ரொம்ப இன்ஸ்பயர் ஆகி தான் இந்த சாங் நாங்கள் மேக் பண்ணோம். லிரிக்ஸ் எழுதும் போது கூட ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருந்தீங்க சார். ஆர்வி உதயகுமார் சாரோட படம் கூட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். சவுண்ட் இன்ஜினியர் அவர் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தப்போ கூட. ஸோ உங்கள் எல்லாரோட பிளெஸிங்ஸ் வேணும் இந்த படத்துக்கு. விஷ் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் லாட், தேங்க்யூ ஸோ மச். தனக்குன்னு தனி அடையாளத்தை உருவாக்கி கொண்ட ஃபைட் மாஸ்டர், விவேகம், சிறுத்தை போன்ற படங்கள்ல அனல் பறக்கும் சண்டை காட்சிகளை அமைத்த மாஸ்டர் இந்த யோகிடா படத்திலையும் சூப்பரான ஆக்ஷன் பிளாக்ஸை உருவாக்கி இருக்காங்க. எஸ், மாஸ்டர் கணேஷ் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். இதில் எம்ஜிஆர்ன்ற ஒரு படம் ஒன்று பார்த்துருப்பீங்க. விஷால் சாருக்கு 6 பேக் ஃபைட் எடுத்தது நான் தான், சோலோ ஃபைட். அந்த அந்த எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ஹீரோ அவர். அதே மாதிரி தனுஷிகா மேம், அவங்க எங்கள் ஃபேமிலி நம்பர். மேபி ஏன்னா பாண்டியன் மாஸ்டரோட ஸ்டூடெண்ட்ஸ் நாங்களும் ஒரே கிளாஸில் ஃபைஎம்ஸில் வந்து அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. கொட்டுறமலையிலும் அவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ 2 பேருக்குமே நான் ஒரு ஆக்ஷன் எடுத்திருக்கேன்றது பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. சிறுத்தையில் கார்த்திக் சாருக்கு வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர், அதுலேயும் அந்த வீட்டுக்கு வந்து அடிக்கும்போது அந்த எமோஷனல் இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த வாட்டி ஒரு கொடிக்காக அடிக்கும்போது எனக்கு ரொம்ப உண்மையிலே அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் ரொம்ப பிடிச்சமான ஒரு சீக்வன்ஸ். ஒன் ஆஃப் த பெஸ்ட் சீக்வன்ஸ். ஏன்னா எனக்கு நாட்டுப்பட்டுனா ரொம்ப பிடிக்கும். இந்த சோல்ஜர்ஸ் இப்போ பாருங்கள், ஆப்ரேஷன் சிந்து 2 பொண்ணுங்க தான், 2 ஃபீமேல் ஸ்டார்ஸ். ஸோ இன்றைக்கி யோகிடா அவங்களும் இன்றைக்கி ஒரு ஸ்டார் தான். அவங்க சூப்பர், ரொம்ப சந்தோஷம். இந்த படத்தில் வந்து ஒர்க் பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷம். கௌதம் கிருஷ்ணன் சார் ஒவ்வொரு ஃபைட்டுக்கும் அந்த சீக்வன்ஸ் ஒன்று கொடுத்துருப்பாரு, அடிக்கிறதுக்கான ஒரு ஸ்பேஸ் இருந்தது. ரொம்ப நன்றி அதுக்கு. அண்டு பூபதி சார் ரொம்ப நன்றி. அதுக்கான விஷயங்கள் அவர் வந்து ஃபோட்டோகிராஃபி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா, எல்லா ஆங்கிள்ஸ் இருந்தாலும், கேமராஸ் அண்ட் மூமெண்ட்ஸ் இருந்தாலும், எது வந்தாலும் நல்லபடியாக பண்ணி கொடுத்துருந்தாரு. அண்ட் மியூசிக் டைரக்டர் அண்ட் சாங் பண்ணுங்க, சூப்பர் நைஸ், நல்லா இருந்தது. செந்தில் சார் வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் நன்றி. இந்த படம் வெற்றி பெறணுன்று வாழ்த்துக்கிறேன். ஆக்சுவலாக ஒரு ஃபீமேல் ஆர்டிஸ்ட் வந்து எல்லோரும் சொல்லியிருக்காங்க. விஜயசாந்திக்கு அப்புறம், விஜயசாந்தி மேம்க்கு அப்புறம், ஏன்னா விஜயசாந்தி மேம் கூட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அவங்க ஃபைட் பண்ணுற ஸ்டைலும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இவங்க மாதிரி தான் இருக்கும். ஸோ அவங்களுக்கு இப்போ வந்து நமக்கு ஆஃப்டர் லாங் டைமுக்கு அப்புறம் ஒரு சூப்பர் ஸ்டார் லேடி, ஆக்ஷன் சூப்பர் ஸ்டார்னால் இவங்க தான் இருக்கலாம். அதனால் வாழ்த்துக்கள் மேம். தேங்க்யூ, தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ. அனைவருக்கும் வணக்கம். மீடியா நம்பர்கள் வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் அனைத்து ஜாம்பவன்களுக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பெஸ்ட் விஷஸ் டு டைரக்டர் சார் அண்ட் சினிமாட்டோகிராஃபர் சார் அண்ட் ப்ரொடியூசர் அண்ட் ஃபைட் மாஸ்டர். சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த படம் வந்து நான் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்ருக்க ஒரு படம். எங்கள் தன்ஷிகாவுக்கு வந்துட்டு ஒரு பயங்கரமான ஒரு ஹிட் மூவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் எல்லாம் ப்ரே பண்ணிவிட்டு, நான் வந்துட்டு நிஜமாகவே சொல்கிறேன், டெய்லி நான் எனக்காக ப்ரே பண்ணும்போது ஒரு வார்த்தை தன்ஷிகாவும் ப்ரே பண்ணிக்கிறேன். இப்போ வரைக்கும் நான் அவங்களுக்காக ப்ரே பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா அப்படி ஒரு வில் பவர். அப்புறமா சொல்கிறேன் சார். ஸோ அப்படி ஒரு எப்படி சொல்கிறது, வெறித்தனம் அவங்க மேலே, அவங்க அன்பு மேலே அப்படி ஒரு வெறித்தனம் எங்களுக்கெலாம். அவங்க கூட இருக்க எல்லாருமே அப்படி தான் இருப்போம். ஸோ அப்படி ஒரு கேரக்டர் அவங்க. சச் எ பியூட்டிஃபுல் லேடி. அந்த மாதிரி ஒரு டெடிகேஷன் ஒர்க்கர். நிறைய நான் அவங்க கூட ஒர்க் பண்ணியிருக்கேன், அதனால தெரியும். அவங்க வந்துட்டு நான் தான் இருக்கிறதுலே ரொம்ப டெடிகேஷன் ஃபீமேல்னு நினைப்பேன். அவங்க எனக்கே ரொம்ப டஃப் கொடுப்பாங்க, அவ்வளோ ஒரு டெடிகேஷனாக ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ ஆல்வேஸ் ஐ லவ் தன்ஷிகா. அப்புறம் விஷால் சாருக்கு நான் ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கணும். ஏன்னா இன்றைக்கு வரைக்கும் நான் இவ்வளோ சாங்ஸ் பண்ணாலுமே எனக்கு அட்ரஸ் கொடுத்த ஒரே சாங் வந்து அவனிவன். அந்த அவனிவன் சாங்கில் என்னை ரெக்கமெண்ட் பண்ணது வந்துட்டு பயங்கர ஸ்ட்ராங் ரெக்கமெண்டேஷன் கொடுத்தது வந்து விஷால் சார் தான். இன்றைக்கி விஷால் சார் இல்லைன்னா இத்தனை படங்கள் நான் பண்ணியிருக்க முடியுமான்னு எனக்கு தெரியாது. ஸோ பாலா சார் கிட்டே வந்துட்டு என்னை விஷால் சார் தான் வந்து என்னை பெருசாக ரெக்கமெண்ட் பண்ணி கண்டிப்பாக அவங்க எனக்கு ஈக்குவலாக ஆடுவாங்க அப்படின்னு ஒரு பெரிய நம்பிக்கை கொடுத்தது. ஸோ அதுக்கு நான் இந்த மேடையில் விஷால் சாருக்கு ஒரு பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.
எனக்கு மட்டும் இல்லை, இந்த மாதிரி நிறைய பேருக்கு அவர் நிறைய நல்லது செஞ்சுருக்காரு. ஆனால் ரொம்ப சைலண்ட்டாகவே இருப்பார். ஸோ எனக்கு இந்த மேடையில் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா தன்ஷிகா நாங்கள் வந்துட்டு ஒரு கம்யூனிட்டி மாதிரி எப்பவுமே நாங்கள் தட்டுறோம் தூக்குறோம். எவ்வளோ தான் வந்துட்டு கீழே விழுந்தாலும் நாங்களே எஞ்சி மண்ணெல்லாம் தட்டிட்டு நாங்கள் ரெடி அப்படின்ற மாதிரி நாங்கள் திருப்பி வாருக்கு ரெடி ஆகிடுவோம். அந்த மாதிரி ஒரு கம்யூனிட்டி நாங்கள். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 2 நல்ல உள்ளங்களும் இணைய போகுதுன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் ரொம்ப பெருமையாகவும் இருக்குது. இவங்க என்றைக்கும் இதே மாதிரி அன்போட அரவணைப்போட சந்தோஷமாக இருக்கணும்னு நான் இந்த மேடையில் பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வருகின்ற அனைவருக்கும் முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன். மிக போராட்டத்துக்கு பிறகு இந்த யோகிடா திரைப்படம் இன்னைக்கு இசை வெளியீட்டு விழாவுக்கு வந்திருக்கு. அதுபோல் இன்னைக்கு அதாவது மேடையில் இருக்கிற பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படம் எவ்வளோ வந்து இதில் இருக்கிற டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே சிறப்பாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. டைரக்டர் கௌதமன் சார் உள்பட நம்ம ஸ்டண்ட் கோரியோகிராஃபர் கணேஷ் மாஸ்டர் உங்களுக்கு தெரியும். சிறுத்தையிலேருந்து இன்றைக்கி பல்வேறு திரைப்படங்கள் வந்து அவர் சிறப்பாக சண்டை காட்சி அமைக்கிறதுல அவர் ஒரு சிறந்த ஸ்டண்ட் மாஸ்டராக இருக்கார். என்னுடைய மாணவர் தான். இப்போ அவங்க வந்து பேராண்மை படத்துலேருந்து என்கிட்ட ஸ்டண்ட் கற்றுக்குறாங்க. சிலம்பம், ஜிம்னாஸ்டிக், சினி ஸ்டண்ட். எனக்கு ஒரே பெருமை. ஏன்னா நான் வந்து இப்போ இல்லை, ஆவாரம்பூ நந்தினிலேருந்து இந்தியா மேடம், அப்புறம் நம்ம ஜோதிகா மேடம், அப்புறம் நிறைய லேடி ஆர்ட்ஸ் கற்றுக் கொடுத்துருந்தாலும் சாய் தன்ஷிகா அப்படின்றவங்களுக்கு கற்றுக் கொடுத்த என்ன பெருமைன்னா, நம்முடைய பாரம்பரிய தற்காப்பு கலை சிலம்பம் முழுசாக ஒரு பிளாக் பெல்ட் அளவில் இன்றைக்கி வந்து கற்றுக்கிட்டாங்க. ஏன்னா சிலம்பத்தில் இருக்கிற அத்தனை உட்பிரிவுகளும் ஒற்றை சுருள், இரட்டை சுருள், ஒற்றை வால், வேல்கம்பு, வால் கேடயம், நீங்கள் அந்த பயிற்சியினுடைய வீடியோஸ் நான் வச்சுருக்கேன். காலம் நேரம் வரும்போது அது நிச்சயமாக வந்து எல்லோருக்கும் அது பார்வைக்கு வரும். தமிழர்களின் தற்காப்பு கலையை வந்து சிறப்பாக செய்கிறது வந்து எனக்கு சிறப்பு. நான் இன்றைக்கி சிலம்பத்தை முன்னெடுத்து பல விஷயங்கள் சொல்லிகிட்டு இருக்கும்போது அதுக்கு உதாரணமாக வந்து சாய் தன்ஷிகா அவங்கள சொல்லுவேன். இந்த திரைப்படம் வெற்றி பெற வேண்டும், உங்களுடைய ஆதரவோடும் மற்றும் இந்த விழாவை ஏற்பாடு செய்த தயாரிப்பாளர்கள், ஏன்னா அவங்க நிறைய எஃபோர்ட் போட்டிருக்காங்க, அவங்களுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த படம் வெற்றி பெற வேண்டும். வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். எல்லாரும் யோகிடா யோகிடான்னு சொன்னதுனால கண்டென்ட் இல்லாதனால என்னை கூப்பிட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆண்மை நாட்டில் கம்மியானதுனால பெண்மையை கேலி செய்யக்கூடிய உலகமாக இது மாறிடுச்சு. ஒரு பொண்ணு வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாதுன்னு சொன்ன இடத்துல கால் மேலே கால் போட்டால் பிரச்சனையாக இருந்துச்சு, ட்ரெஸ் போட்டால் பிரச்சனையாக இருந்துச்சு. நாங்கள் ட்ரெஸ்ஸே போடனாலும் உங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது. இந்த மாதிரி பிரச்சனைகளெல்லாம் ஃபேஸ் பண்ணும்போது தான் எங்களுக்குள்ளே இருக்கிற ஆண்மை கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்து என்னடா அப்படின்னு கேட்க தோணுது. அதனால தான் லாஸ்ட்டில் மேடம் வந்து என்ன பற்ற வச்சு நாங்கள் அடிப்போங்கிற மாதிரி சிகரெட்டை பற்ற வச்சாங்க. இந்த படத்தில் நானும் நடிச்சிருக்கேன், டீமுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காகலாம் வரல. டைரக்டர் இந்த மாதிரி பேசுகிறத பார்த்து அவரே டைரெக்டாக என்னை கூப்பிட்டாரு. இதில் ஒரு கேரக்டர் பண்ணி கொடுமான்னாரு. 2-3 கோட் சீன்லாம் அனுப்பி, அதுவும் நான் பிறக்காத காலத்தில் லக்ஷ்மி மேடம் பேசினேன், அது கிட்டத்தட்ட 6 பக்கம் இருக்கும் போல் இருக்குது. என்னடா இது நமக்கு வந்த சோதனையாங்கிற மாதிரி படித்து பார்த்து கேட்டு அப்புறம் 3 நாளில் ஷூட்டிங் முடிச்சிட்டாங்க. இதில் என்னென்னா 2 விஷயம். மேடம் தான் இதில் நடிக்கிறாங்கன்னு சொன்ன உடனே என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இந்த படத்தில் நடிக்க போகிறேன் நான் இன்றைக்கி 2 நாள் இல்லை அப்படின்னு சொன்னேன். நம்ம பீத்திக்கிறது அது ஒன்று தானே, எப்போ தானே ஒரு படம் வரும். அவங்க ரொம்ப திமிர் பிடிச்சவங்களாமே அப்படிலாம் சொன்னாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி நான் அவங்கள பார்த்ததில்லை, யூடியூப்பில் வர கண்டென்ட் தான் நானும் பார்த்துருக்கேன். சீரியஸாக நான் போய் அந்த 2 நாள் கிட்டத்தட்ட 3 நாள் எனக்கு ஷூட்டு. ஒவ்வொரு ஷாட்லேயும் பக்கத்தில் நின்று அவ்வளோ அழகாக சூப்பருங்க, இது இன்னும் கொஞ்சம் இப்படி பேசலாம், இன்னும் அழகாக கரெக்ட் பண்ணலாம், நீங்கள் தைரியமாக கேளுங்க என்னை பார்த்து, ஏன்னா எனக்கும் அவங்களுக்கு மட்டும்தான் சீனு. ஸோ அவ்வளோ அழகாக க்யூட்டாக சொல்லி கொடுத்தாங்க. மேம் நீங்கள் ஒரு வருங்காலத்தில் டைரக்ட் ஆகக்கூடிய எல்லா சான்ஸுமே இருக்குது, ஏன்னா டைரக்டர் சார் தெரியும்னு நினைக்கிறேன். அவ்வளோ சூப்பராக வந்து டைரக்ஷன் பண்ணாங்க. ஐ லவ் யூ மேம், உங்கள் கூட ஒர்க் பண்ணதுக்கு எனக்கு ரொம்ப தேங்க்யூ. உதய் சார், நீங்கள் எப்படி எங்கள் டார்லிங்கை பார்த்து அவர் குழந்தைன்னு சொல்லலாம், அவர் ஆம்பளை எப்படி தெரியும்னு கேட்டுறாதீங்க, அவரோட ஆம்பளை படம் நீங்களாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதனால் இந்த படம் ரொம்ப நல்ல படம், பெண்களுக்கான படம். எப்போவுமே பெண்கள் வந்து குடும்பத்துக்குள்ளே தான் இருக்கணும், புருஷனுக்கு தான் வேலை செய்யணும், குழந்தைங்கள தான் பெற்று கொடுக்கணும்னு ஒன்று இருக்குல்ல. நாங்கள் தேசிய கொடிக்காகவும் கேர்னலாகவும் இந்த நாட்டில் உயர்ந்து நிற்போம். எங்கே வேணாலும் எதுக்கு வேணாலும் சல்யூட் அடிக்கிறதுக்கு நாங்கள் தயாராகிட்டோம். அப்படிங்கிறதுக்காக பெண்கள் படம் வந்தால் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா
சினிமா இண்டஸ்ட்ரி, சோஷியல் மீடியா, அரசியல் எல்லாத்துலேயுமே நீங்கள் அடக்கி வைக்கிறீங்க. எப்போவாவது தான் ஒரு படம் வருது, அவங்களும் அடுத்த சூப்பர் ஸ்டார் ஆகிறதுக்கு, பெண் சூப்பர் ஸ்டார் ஆகிறதுக்கு பத்திரிகையாளர்களே நீங்கள். விஷால்னா உங்களுக்கு எப்போ கல்யாணம்னு ஊரே கேட்டுச்சு. உங்கள் சாப்பாடு சாப்பிட்றதுக்காக அவங்களோட சேர்ந்து நானும் ரெடியாக இருக்கேன். இனிய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. தன்னோட திறமையால வித்தியாசமான கேரக்டர்ஸை சூஸ் பண்ணி தன்னை ஒரு சிறந்த நடிகையா ப்ரூவ் பண்ணி இப்போ ஆக்ஷன் கதாநாயகியா களமிறங்கி இருக்கக்கூடிய யோகிடா படத்தின் நாயகி சாய் தன்ஷிகா அவர்களை அன்போடு பேச அழைக்கிறோம். ஆக்சுவலாக அந்த மேடையை என்ன மாதிரி மேடையாக மாற்றிருக்காங்கன்னு இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் புரிஞ்சுது. எல்லாருக்கும் முதல்ல வணக்கம். ப்ரெஸ், மீடியா நண்பர்கள் எல்லாரும் ரொம்ப நாளுக்கு அப்புறம், ரொம்ப நாள் இல்லை, 5ஆம் வேதம்க்கு பார்த்தோம். திரும்ப உங்கள் எல்லாரையும் பார்க்குறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அனுப்பாம மேம், தேவராஜ் கொஞ்சம் நான் பேசுகிறதையும் கவனிங்களா நீங்கள்? மீனாட்சி சுந்தரம் சார், எனக்கு எனக்கு பல வருடமாக, கிட்டத்தட்ட ஐ திங்க் 17 இயர்ஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன் நான் இண்டஸ்ட்ரி வந்து. இவங்க எல்லாருமே என் கூட இத்தனை வருடம் ட்ராவல் பண்ணியிருக்காங்க. இங்கே இந்த மேடையில் உட்கார்ந்துருக்கும் போது தான் எனக்கு புரியுது எவ்வளோ ட்ராவல். அண்ட் கண்டிப்பாக இது ஒரு ஃபேமிலி மீட் மாதிரி தான் இருக்குது எனக்கு. அண்ட் இது ரொம்ப முக்கியமான மேடை எனக்கு. கண்டிப்பாக ரொம்ப என்ன பேசுறதுன்னு எனக்கு ஆக்சுவலாக தெரியல. அப்படிதான் ஒரு ஸ்பீச்லெஸ்ஸாக இருக்கேன் நான். கடவுளுக்கு ரொம்ப நன்றி இந்த நாளை ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு. ஏன்னா இந்த நாளை எதிர்பார்த்து என்னை வளர்த்த 20 வருஷமாக வளர்த்த என்னோட அங்கிள் மிஸ்டர் அருண், அவர் வந்து ஹிஸ் நோமோ, லாஸ்ட் மந்த் தவறிட்டார். அவர் வந்து இந்த நாளை வந்து அவரோட கனவாக நினச்ச நாள். எத்தனையோ வருட காலமாக நான் வந்து இண்டஸ்ட்ரியில் ஹீரோயினாக போராடிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லலாம். எனக்கான ஒரு இடத்த பிடிக்கிறதுக்கும் எனக்கான கரெக்டான ஆப்பர்ச்சுனிட்டி அமையறதுக்கும் ரொம்ப போராடிக்கிட்டு இருந்த நேரத்தில் தான் நீ வாடா, நான் வந்து உன்னை வச்சு ஒரு படம் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட கார்டியனுமா இருந்த ஒருத்தர். அவர் இன்னைக்கு இல்லாதது எனக்கு ரொம்ப வருத்தம். ஆனால் இங்கே எங்கேயோ இருந்துட்டு ப்ளெஸ் பண்ணுறாருன்றது மட்டும் எனக்கு தெரியும். லவ் யூ மாமா, மிஸ் யூ அ லாட். அண்ட் இந்த யோகிடா ஆரம்பிக்கும் போது சிவகணேஷ் கோயம்புத்தூரில் இருக்கிற அண்ணன் சொல்லலாம், என்னோட கூட பிறக்காத அண்ணன் சொல்லலாம். அவர் தான் பிள்ளையார் சொல்லி போட்டு ஆரம்பித்தது. இந்த படத்துக்கு ஃபினான்ஸ் பண்ணது ஃபஸ்ட்டு. எத்தனையோ தருணங்களில் இந்த படம் கிட்டத்தட்ட ஒரு 3-4 இயர்ஸ் ஆயிடுச்சு. எத்தனையோ தருணங்களில் விட்டே கொடுக்கல இந்த படத்தை. நான் நல்லா வரணும், அது என்னவோ தெரியல, அந்த ஒரு என்ன ஒரு சிஸ்டராக பார்த்தார் அவர் இப்பவும் பார்த்துட்ருக்காரு. அவரோட இணைந்த தண்டபாணி அண்ணா, அவரெல்லாம் எப்படி எத்தனை படிகள் ஏறி இருப்பார், எத்தனை விஷயங்கள் போராடி இருப்போம்னு எங்களுக்கே தெரியும். ஆஸ் அ உமன், அதுவும் ஒரு பெண்ணை வந்து ஒரு பிஸ்னஸ் ஃபீல்டில் கொண்டு வந்து இந்த சினிமா துறையில் பெருசுப்படுத்தி காட்டுறது எவ்வளோ பெரிய சேலஞ்ச். எத்தனை பேரை ஃபேஸ் பண்ணியிருப்போம். எதுக்கு தேவையில்லாமல் ஒரு பொண்ணுக்கு இவ்வளோ கமர்ஷியல் கொடுக்குறீங்க, இவ்வளோ ஒரு ஓப்பனிங் கொடுக்குறீங்க, ஏன் இவ்வளோ மாஸ் பண்ணுறீங்க அப்படின்லாம். எனக்கு தெரியும் இந்த இண்டஸ்ட்ரி முதல்ல வரும்போது எதுவுமே தெரியாமல் வந்தேன். பாண்டியன் மாஸ்டர் கிரவுண்டுக்கு தெரியும், பாண்டியன் மாஸ்டரோட இடத்துக்கு தெரியும், எவ்வளோ வேர்வை, எவ்வளோ ட்ரைனிங் நான் பண்ணியிருப்பேன் அப்படின்னு. உழைப்பு, அது மட்டும்தான் நம்பினேன். இத்தனை வருட காலமாக இருக்கேன், ஏதோ ஒரு வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஏதோ ஒரு வெளியே தெரிகிற மாதிரி வேலைகள் நடந்துகிட்ருக்கு. இன்றைக்கி யோகிடா வரைக்கும் வந்திருக்கேன். இதில் நான் ரொம்ப ஆசைப்பட்டது என்னென்னா, நான் நினச்சது ஒன்று, நடந்தது ஒன்று. பட் தன்னம்பிக்கையையும் ஹார்ட் ஒர்க்கையும் நான் விடவே இல்லை எப்போவுமே. யோகிடா எனக்கு அந்த மாதிரியான ஒரு ஃபிலிம் தான். அதாவது நான் இன்ஃபேக்ட் பாண்டியன் மாஸ்டர் கிளாஸ் போகும்போது நிறைய நாங்கள் பேசியிருக்கும்போது பெண்களுக்கான ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னு நிறைய பேசியிருப்போம்.
அவங்கள உறுதுணைப்படுத்துகிற மாதிரி அவங்க பாதுகாப்பு குறித்து தற்காப்பு கலை, அதாவது நான் வந்து ஐம் அ ட்ரெயின்ட் மார்ஷல் ஆர்ட்ஸ் விமன். என்னை போலவே நான் பண்ண ஆரம்பித்து என்னோட கிளாஸில் 100 குழந்தைங்க 200 குழந்தைங்க பெண் குழந்தைங்க வந்து கற்றுக்குறாங்க. என்னோட தாழ்மையான கருத்து எல்லாருக்குமே என்னென்னா, பெண்களுக்கு நிறைய இப்போ வந்து சேஃப்டி இல்லாமல் இருக்குது. ஒவ்வொரு குழந்தைங்களையும் ஏதோ ஒரு குக்கிங்கோ டான்ஸ் கிளாஸ் எல்லாம் அனுப்புறதுக்கு கண்டிப்பாக தற்காப்பு கலைக்கு முன்னுரிமை கொடுங்க, அனுப்புங்க. அவங்களுக்கு அட்லீஸ்ட் அந்த 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 ஒரு தருணத்தில் ஏந்திரிச்சு ஓடுற ஒரு தைரியமாவது அவங்களுக்கு கிடைக்கும், தன்னம்பிக்கை கிடைக்கும். எனக்கு இன்ஃபேக்ட் இந்த கலைகள்லாம் கற்றுக்கும் போது எனக்கு ஒரு யோசனை எப்போவுமே தோணும், இந்த மாதிரி ரேலி மாதிரி பண்ணணும் அப்படின்னு. இந்தியா முழுக்க பெண்களுக்கு வந்து இந்த மாதிரி ரேலி தற்காப்பு கலையில் எடுத்துகிட்டு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு எல்லா குழந்தைங்களுக்கும். அது என்னோட ட்ரீம். அது கண்டிப்பாக நிறைவேறும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. பாண்டியன் மாஸ்டர் இங்கே இருக்காங்க, நிறைய பேசியிருக்கோம் அதை பற்றி. அதை இந்த மேடையை விட ஒரு நல்ல மேடை பதிவு பண்ணுறதுக்கு ஒரு மேடை இருக்காது டெஃபினட்டாக. அண்ட் எனக்கு இந்த மேடையில் உட்காந்துருக்கோம் அத்தனை டிரெக்டர்ஸு, நிறைய பேர் வர முடியல இன்னைக்கு. பட் இத்தனை டைரக்டர்ஸ் வந்து பேசும்போது எனக்கு ஒரு லாதி சந்தோஷமாக இருந்தது. இன்ஃபேக்ட் ரொம்ப நன்றி முதல்ல இங்கே வந்து இந்த மேடையை இவ்வளோ அலங்காரம் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ஐம் ஃபாரெவர் கிரேட்ஃபுல். அண்ட் ஆல்சோ சத்தியமாக இந்த மேடையை வந்து என்ன பேபி இந்த மேடை வந்து எங்கள் அனௌன்ஸ்மெண்ட் மேடையாக சத்தியமாக நாங்கள் நினைக்கல. காலைல தந்தியில் ஒரு நியூஸ் வந்த உடனே நான் ஆல்ரெடி முன்னாடியே சொல்லிட்டு இருந்தேன், தயவுசெய்து நீங்கள் என் ஃப்ரெண்டு, நான் உங்கள் ஃப்ரெண்டு, 15 வருஷம் ஃப்ரெண்டு, அதே மெயின்டைன் பண்ணிக்கலாம் அப்படின்லாம் சொல்லிட்டு வந்தால் காலையில் நியூஸ் வந்தது. அதுக்கு மேலே நண்பர்களாக உறவினர்களாக உங்கள் கூட இருந்து ட்ராவல் ஆகிருக்கோம், நானும் சரி விஷால் அவர்களும் சரி. ஸோ இதுக்கப்புறம் மறைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆமாம், என்ன பேபி சொல்லிடலாமா? நாங்கள் வந்து ஆகஸ்ட் 29th வந்து கல்யாணம் பண்ணிக்கலான் இருக்கோம். எனக்கு 15 வருஷமாக விஷால் அவர்களை தெரியும். என்ன எங்கே பார்த்தாலும் எந்த தருணங்களில் நாங்கள் பார்த்த இடங்கள்ல எப்போவுமே அந்த டியூ ரெஸ்பெக்டோடு இருப்பார். எனக்கு ஒரு விஷயம் நடக்கும்போது எப்போவுமே குரல் கொடுத்துருக்காரு. எங்கள் வீட்டுக்கெலாம் கூட எனக்கு தெரிஞ்சு எந்த ஹீரோஸும் வீட்டுக்கெலாம் வந்ததில்லை. ஒரு பிரச்சனை நடக்கும்போது கூட ஹீ கேம் டு த ஹவுஸ். வெரி ஸ்வீட் ஆஃப் ஹிம் டு யூனோ. அந்த கெஸ்டரே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தது. சமீபமாக தான் பேச ஆரம்பிக்கும் போது எங்களுக்குள்ளே ஏற்பட்டுருச்சு. அவருக்கும் தோணுச்சு, எனக்கும் தோணுச்சு. 2 பேரும் மியூச்சுவலாக அது அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம். இது கல்யாணத்துக்கு தான் வந்து லீட் ஆக போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ வை வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு வி டிசைடட். ஒரு விஷயந்தான், ஐ ஜஸ்ட் வாண்ட் ஹிம் டு பி ஹாப்பி, அவ்வளோதான். அண்ட் ஐ லவ் யூ. அவ்வளோதான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது அவர்கிட்ட. நல்ல மனிதர், நல்லா இருக்கணும், அவ்வளோதான். அண்ட் கம்மிங் பேக் டு யோகிடா, கணேஷ் மாஸ்டர் என்னை டூப்பே போட விடாமல் எல்லா ஸ்டண்ட்டையும் என்னையே பண்ண வச்சு என்னை பெண்டை கழட்டிட்டாரு. ஏன்னா கிரவுண்டில் வந்து நான் பண்ண அத்தனை சாகசமும் பார்த்துருக்காரு. அவ்வளோ பண்ணிங்கல்ல, வாங்க பண்ணுங்கன்னு சொல்லி ரோப்பு எத்தனையோ அடிக்கு மேலெல்லாம் ரோப்பெல்லாம் கட்டி விட்டு உருளை விட்டு நான் வந்து இந்த ரூமுக்கு வந்து சேரத்துக்குள்ளே அங்கங்கமாக வந்து எங்கெங்கே என் பார்ட்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி ஆக்ஷன் பண்ணுறது வந்து சாமானிய விஷயம் இல்லை. அதுவும் ஒரு பெண் பண்ணுறது ஒரு சாமானியமான விஷயம் இல்லை. அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். அது ஃபிசியலாஜிக்கலாகவே வந்து இட்ஸ் குவைட் டஃப்ன்றதை புரிஞ்சுக்கிட்டேன். ஐ எம் குவைட் டஃப். நான் ஒரு ஸ்போர்ட்ஸில் இருந்தேன், எல்லாம் இருந்தேன். பட் பண்ணும்போது நிஜமாவே ஐ ஃபைண்ட் இட் வெரி சேலஞ்சிங். இன்னைக்கு இந்த படத்தில் நீங்கள் பார்க்குற ஒவ்வொரு ஃபைட் சீக்வன்ஸும் கிட்டத்தட்ட 6 ஃபைட்ஸ் இருக்குமா மாஸ்டர்? 6 ஃபைட்ஸ்க்கு மேலே இருக்கும். ஒவ்வொன்றும் வேற வித்தியாசத்தில் கொடுத்துருப்பாரு கணேஷ் மாஸ்டர். ஒரு பெண்ணுக்கு வந்து ஆண் வந்து சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, வளர்னா பிடிக்காது அப்படின்ற ஒரு தோராயமான இதெல்லாம் இருக்குல்ல, சத்தியமாக நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா என்னோட கரியர் ஆரம்பிச்சதுலேருந்து இது வரைக்கும்
ஆண்கள் நிறைய பக்கபலமாக இருந்திருக்காங்க, நிறைய கை கொடுத்து தூக்கி விட்டுருக்காங்க. அதில் கண்டிப்பாக பாண்டியன் மாஸ்டர், கணேஷ் மாஸ்டர் இவங்கெல்லாம் டெஃபினட்டாக கூட இருந்தாங்க. அந்த அந்த தருணங்கள் ஹைஸ் அண்ட் லோஸ் எப்போவுமே இருந்திருக்காங்க, அதெல்லாம் மறக்கவே முடியாது. தேங்க்யூ ஸோ மச் மாஸ்டர் ஃபார் தேட். அண்ட் கௌதம் கிருஷ்ணன் டிரெக்டர், என்னோட அங்கிள் வந்து நியமித்த முதல் டைரக்டர் அவர். நிறைய ஆர்கியூமெண்ட்ஸ் பண்ணியிருப்போம், நிறைய விஷயங்கள். இன்ஃபேக்ட் நானே களத்துலலாம் இறங்கியிருக்கேன், கொஞ்சம் லிபர்ட்டி எடுத்துக்கிட்டேன் இந்த படத்தில். ஸோ நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டே இருக்கேன். ஸோ நல்லா இருந்தது அவர் கூட பயணிச்சது யோகிடாவில். தேங்க்யூ. அண்ட் இதில் பாபு சிவன் அவர் வந்து ஹீஸ் நோமோ, அவரோட பங்களிப்பு இதில் நிறையவே இருந்தது. நிறைய சீன்ஸை வந்து ஸ்க்ரீன் பிளே எங்களால் கொண்டு வர முடிஞ்சுது, கதையோட ஃபைட்டோட கதைக்களத்தோட கொண்டு வர முடிஞ்சுது. ஸோ அவருக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்லியிருக்கேன், கடமைப்பட்டிருக்கேன். பூபதி சார், தெரியும் நம்ம எவ்வளோ சிரமப்பட்டு ஒவ்வொரு விஷயங்களும் மூவ் பண்ணோம் அப்படின்னு. அண்ட் என்னை எப்போவுமே ரொம்ப பக்கபலமாக இருந்தார். ஃபைட் சீக்வன்ஸ்லாம் பண்ணும்போது ரொம்ப என்கரேஜ் பண்ணார். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஆல்சோ இட் ஷோஸ் ஆன் ஸ்க்ரீன். அண்ட் சசி சார், த்ரூ அவுட் ஷூட்டிங் முடிஞ்சு இப்போ வரைக்கும் அது அசைக்க முடியாத ஒரு நான் இருக்கேன் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கை எப்போவுமே கொடுப்பீங்க. அதுக்கு நிஜமாக உங்களுக்கு ஜென்யூனாக நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. ஹேமந்த், அதாவது ஹீ இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த ஃபினான்சர். அவர் வந்திருக்கணும், இங்கே வரல. அவருக்கும் மிகப்பெரிய நன்றி. ஏன்னா ஒரு 15 years ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப், இந்த படத்துக்காக அவரும் உதவி இருக்கார். ஸோ அவருக்கும் மிகப்பெரிய நன்றி. ஆல்சோ செந்தில் சார், நீங்கள் தான் இந்த படம் அதிரடியாக இப்போ உங்கள் முன்னாடி எல்லாருக்கும் வரத்துக்கு காரணம் அவருக்கும் மிகப்பெரிய நன்றி எல்லாருக்கும். அண்ட் தேங்க்யூ. இன்னைக்கு வந்து இன்னும் சொல்லப்போனால் இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கலாம்னு தோணுது. மியூசிக் டைரக்டர் தீபக் தேவ், அவர் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் கொடுத்துருக்காரு. அண்ட் ஆல்சோ அஸ்வமித்ரா, அவரும் ஒர்க் பண்ணியிருக்காரு இந்த ஃபிலிம். இந்த ஃபிலிமுக்கு, ஆக்ஷன் ஃபிலிமுக்கு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், அது வந்து ரொம்ப முக்கியம். பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் ரொம்ப முக்கியம். அதை ரொம்ப அழகாக கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கும், தீபக் தேவ் அவர்களுக்கும். தேங்க்யூ எல்லாருக்கும். இங்கே வந்து எல்லார் ஃபேஸ்லேயும் பயங்கர ஹாப்பினஸ் தெரியுது. ஐ குட் ஃபீல் த ஜாய். ஒன்றும் இல்லை, இந்த படத்தையும் ஆதரிங்க, கண்டிப்பாக கொண்டு போய் சேர்ப்பீங்க மக்கள்கிட்டன்னு எனக்கு தோணுது. அதே மாதிரி என்னையும் இன்னும் விஷாலையும் வந்து ஆசீர்வதிங்க. உங்கள் பிளெஸ்ஸிங்ஸ் எங்களுக்கு வேணும். சந்தோஷமாக வாழணும்னு ஆசையாக இருக்குது. தேங்க்யூ. தேங்க்யூ மேம். ஸோ நியூ கப்பல் இன் கோலிவுட் இண்டஸ்ட்ரி விஷால் சார் அண்ட் சாய் தன்ஷிகா மேம், ரெண்டு பேருக்கும் எல்லார் சார்பாகவும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். அடுத்தபடியாக தன்னோட அட்டகாசமான நடிப்பாலும் அதிரடியான ஆக்ஷன்களாலும் தமிழ் சினிமாவின் புரட்சி தளபதியாக இருக்கக்கூடிய நடிகர், சிறப்பு விருந்தினர் மற்றும் தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் திரு விஷால் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன். மேலே இருக்கிற சாமி, கீழே இருக்கிற பூமி, நடுவில் இருக்கிற இந்த சாமிகள், என் குடும்பங்கள், உங்கள் எல்லோருக்கும் நான் உங்களை பத்திரிகையாளர்களை நான் என்றைக்குமே நான் கூப்பிடவே மாட்டேன். என் குடும்பம் சார்ந்தவங்க தான் நான் கூப்பிடுவேன். 21 வருஷமாக என்னோட பயணிச்சிருக்கீங்க. அது பத்திரிகையாளராக இருக்கட்டும், சோஷியல் மீடியா இப்போ ரீசெண்டாக வந்ததாக இருக்கட்டும், சேட்டலைட் சேனல்ஸாக இருக்கட்டும், ஒரு நடிகனுக்கு வந்து ஒரு துணையாக இருந்து என்னை வந்து ஒரு 21 வருஷமாக வந்து அழகு பார்த்ததுக்கு உங்கள் எல்லோருக்கும் நான் முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கிறேன், வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். மேடல் இருக்கிற அத்தனை பெரியவர்களுக்கு நான் வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். யோகிடா இன்னைக்கு வந்து ட்ரெய்லர் லான்ச். எதுக்குடா என்னை கூப்பிட்டாங்க அப்படின்னு நான் யோசித்தேன். 2 காரணம் இருக்குது. ஒன்று வந்து நான் வந்து உணர்ந்தேன், வராமல் உணர்ந்தது தன்ஷிகா, வந்து உணர்ந்தது இது ஒரு ஆக்ஷன் படம் அப்படின்னு எனக்கு தெரியாது. ஒரு ஆக்ஷன் ஹீரோ கூப்பிட்டு தான் வந்து இந்த நிகழ்ச்சி நடத்தணும் அப்படின்றது இப்போ தான் உணர்ந்தேன்.
அஃப்கோர்ஸ் காலையிலேருந்து நியூஸ் போயிட்டுருக்கு. பேரரசு சார் சொன்னார், கொஞ்சம் கொஞ்சம் கிசு கிசு விட்டுட்டு அதுக்கப்புறம் போடலான்னு. போதும் சார் கிசு 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 போதும். நல்ல வேலை எங்கள் அப்பா அம்மா வந்து இந்த நிகழ்ச்சிக்கு வரல. எங்கள் அப்பா வந்திருந்தாருன்னா பாண்டியன் மாஸ்டர் கிட்ட சேர்ந்துட்டு இருப்பார் தன்சிகாவோட. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு என்னை விட தன்சிகாவுக்கு வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கக்கூடிய ஒரு நபர்னால் எங்கள் அப்பாவாக தான் இருக்கும். அவர் இந்த இந்த காட்சிகளை பார்த்துருக்கணும். யோகிடா அஃப்கோர்ஸ் இட்ஸ் ப்ரொடியூஸ் பை செந்தில்குமார் சார். எனக்கு நல்ல பழக்கம் அவருக்கு. திரு சிவா அவர்கள், சிவா டெக்ஸ்டைல்ஸ், ஸ்ரீதேவி டெக்ஸ்டைல்ஸ் இன் கோயம்புத்தூர். நான் ஒரு நிகழ்ச்சிக்கு நான் போயிருந்தேன் பல வருஷங்களுக்கு முன்னாடி. மேடையில் என்னை பார்த்து கண் கலங்கி அவர் பண்ணுற சேவைகள் வந்து உங்கள் எல்லாருக்கும் தெரியாது. அது தெரியப்படுத்துறது கூட வந்து வார்த்தைகளால் சொல்ல முடியாது. நீங்கள் உங்களை எல்லாரும் ஒரு ட்ரிப் எடுத்துகிட்டு போய் அவர் பண்ணுற சேவைகளில் பார்க்கணும். எத்தனையோ பணக்காரர்கள் இருக்காங்க இப்போ நம்ம நாட்டில். ஆனால் இந்த மாதிரி ஒரு சேவை பண்ணணும் அப்படின்ற ஒரு மனசில் இருக்கிற ஒரு உணர்வு வந்து உண்மையிலே திரு சிவா அவர்களுக்கு நான் வணங்குகிறேன். ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம் அண்ட் ஹிஸ் டீம். Hats off to his team, hats off to his work, hats off to his initiative. கோஷாலா வச்சுருக்காரு. திரு செந்தில்குமார் சாருக்கு நான் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். உங்கள் டீம் திரு தண்டபாணி அவர்களோட பேர் வந்து ஒழிச்சிக்கிட்டே இருந்தது கடந்த ஒரு வாரமாக தன்சிகா மூலிமா. எப்போ பார்த்தாலும் தண்டபாணி என்ன தண்டபாணி என்ன தண்டபாணி என்ன அப்படின்னு பேசிகிட்டே இருப்பா. யாருப்பா அந்த தண்டபாணி அப்படின்னு பார்க்கும்போது இப்போ தான் வந்து நான் அவரை சந்தித்தேன். பாண்டியன் மாஸ்டர், எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல உங்களோட வந்து பயிற்சி பண்ணுறதுக்கு. பட் நான் உங்களை பற்றி எல்லா ஹீரோகள்கிட்டேருந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன். இட் இஸ் அ கிரேட் ஃபீலிங் டு பி ஹியர் டு லான்ச் த ட்ரெய்லர் ஆஃப் யோகிடா. யோகிடா வந்து கூடிய சீக்கிரம் ரிலீஸ் பண்ணுங்கள் சார். டெஃபினட்டாக வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் ஐஸ்வர்யா ரகுபதிக்கு வந்து நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். உன் தைரியத்தை நான் பாராட்டுறேன். ஒரு பெண்மணியை வந்து மயக்க பிடிச்சி ஏதோ ஒன்று பேசுறது பதிலாக, ஓகே ஒரு பதில் தேவையில்லை, நீயே இரு, அவ்வளோதான், அது போதும். நீ தைரியமாக இரு, நீயே இரு, அவ்வளோதான். பேசுகிறவங்க பேசுவாங்க. என்னை பற்றி பேசுகிறவங்க பற்றி நான் பேசினேன்னா நான் வாழ்நாள் பூரா பேசிகிட்டே இருப்பேன். ஷூட்டிங் போகவே முடியாது. நாளையிலேருந்து இன்றைக்கி தான் ஃபோன் பண்ணேன் ப்ராஜெக்ட் டிசைனர் ஆர்கிடெக்ட்க்கு. ஏன்னா கார்த்தி தான் ஃபுல்லாக மேற்பார்வை பண்ணிகிட்டு இருக்காப்புல. நான் அப்பப்போ எட்டி பார்ப்பேன். நான் இன்றைக்கி தான் ஃபோன் பண்ணி சொன்னேன், நாளைக்கு காலையில் 10 மணிக்கு சேர் போட்டு உட்காந்துருவேன் நடிகர் சங்கத்து கட்டிடத்தில். நீ முடிக்கிற வரைக்கும் நான் வந்து இங்கிட்டிருந்து கிளம்ப போகிறதில்ல. ஏன்னா என் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. பொண்ணும் கிடைச்சிச்சு. பொண்ணு வேறு யாரும் இல்லை, அவங்க அப்பாவும் இருக்காங்க. அவங்க அப்பாவோட ஆசீர்வாதத்தோட அவரோட அனுமதியோடு நான் வந்து அவங்களோட பேரை சொல்கிறேன். அது தன்சிகா. எஸ், ஐ வாண்ட் டு, ஐ வுட் லவ் டு, அண்ட் ஐ ஆம் கோயிங் டு மேரி தன்சிகா. இஸ் அ வண்டர்ஃபுல் பர்சன். கண்டிப்பாக வந்து நாங்கள் வடிவேல் சாரலாமா மாதிரி ஒரு கப்பலாக இருக்க மாட்டோம். நாங்கள் வந்து ஏன்னா இந்த சண்டை காட்சிகள் பார்க்கும்போது நான் கொஞ்சம் சூதானமாக இருக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா கொஞ்சம் வார்த்தைகளும் சரி செயல்பாட்டிலும் சரி கொஞ்சம் சூதானமாக இருக்கணும். ஏன்னா கிக்கு வந்து என் தலைக்கு வரைக்கும் வருது. ஸோ பிளாக்கும் நானும் பாண்டியன் மாஸ்டர் கிட்ட போய் கற்றுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ ஈக்குவல் ஆகிடும். ஆனால் அந்தளவுக்கு வந்து சண்டை வரக்கூடாது, வராது. போத் ஆஃப் us understand each other very well. It is a great thing. I don't want to spoil this event by talking about me and Danchika. நான் ஒரே ஒரு விஷயத்தில் சொல்கிறேன். எஸ், நானும் தன்சிகா கல்யாணம் பண்ணிக்க போகிறோம். எனக்கு வந்து நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கேன் நான் சொல்லுவேன். கடவுள் எப்போவுமே he saves the best for the last ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து ஐ திங்க் he saved Danchika for me for the last, and we are going to lead a lovely life. I always think positive. We are going to lead a very positive and lovely life.
புரிதல் இருக்குது இப்போ வரைக்கும், எப்பவும் இருக்கும். அண்ட் ஐ ட்ரஸ்டர். அண்ட் யாரோ ஒருத்தர் கேள்வி கேட்டாங்க, அவங்க கல்யாணத்துக்கு அப்புறம் நடிப்பாங்களான்னு. சத்தியமாக நடிப்பாங்க. அதில் வந்து எந்த ஒரு தடையும் நான் வைக்க மாட்டேன். ஏன்னா ஷீஸ் காட் டேலண்ட். ஒரு டேலண்ட்டை வந்து நம்ம வந்து நிப்பாட்டக்கூடாது. இந்த சண்டை காட்சிகள் பார்க்கும்போது ஒரே ஒரு விஷயந்தான், நான் 2 பேரை பாராட்டணும். ஒருத்தர் வந்து ஹேர் ஸ்டைலிஸ்ட்டு. எப்பவுமே வந்து ஒரு இரிட்டேட்டிங்கான ஒரு ஃபேக்டர் வந்து ஒரு ஹீரோயினுக்கு வந்து ஒரு தவறான ஒரு ஹேர் ஸ்டைல் கொடுத்து அவங்கள வந்து ஒரு ஆம்பளை மாதிரி தோற்றத்தை உருவாக்கி அவங்கள வந்து சண்டை காட்சிகளில் பண்ணுறது நம்ம பார்த்துருக்கோம். நான் ஓப்பனாக சொல்கிறேன், விஜயசாந்தி மேடம்க்கு அப்புறம் நான் தன்சிகாவை தான் பார்க்குறேன். நான் சண்டை காட்சிகளில் வந்து இவ்வளோ தத்ரூபமாக, இவ்வளோ வந்து கன்வின்சிங்காக பண்ணக்கூடிய எந்த ஒரு இடத்துல ஒரு பெண்மணி வந்து சண்டை போட்டது அப்படின்னு தெரியல. உண்மையிலே வந்து ஐ ஹாவ் டு ஸ்ப்ரூஸ் அப், நான் ப்ரஷ் அப் பண்ணிக்கணும் அடுத்த சண்டை காட்சிக்கு. நான் சும்மா வந்து பெருமைக்கு சொல்லிட்டு இருக்கேன் நான் ஒரு ஆக்ஷன் ஹீரோன்னு. ஆனால் ஒரே வீட்டில் ஒரு ஆக்ஷன் ஹீரோயின் இருக்கிறது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, ஜாகிரதையாக இருங்க. எங்கள் வீடு பக்கத்தில் வரும்போது எங்கள் வீட்டுக்கு வந்து செக்யூரிட்டியே தேவையில்லை, நாங்கள் 2 பேர் தான் செக்யூரிட்டி. அந்த சண்டை காட்சிகள் பார்க்கும்போது அந்த ஹேர் ஸ்டைலிஸ்ட்டை பாராட்டணும். அதே போல் எனக்கு பிடிச்ச ஃபைட் மாஸ்டர், ஏன் பிடிச்ச ஃபைட் மாஸ்டர்னா, எனக்கு சிரிச்ச முகத்தோட ஒரு ஆக்ரோஷமான ஃபைட் எடுக்கக்கூடிய ஒரு மாஸ்டர் வந்து நான் எப்பவுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது அண்ணன் அரசா இருக்கட்டும், அன்பருவா இருக்கட்டும், கனல் மாஸ்டராக இருக்கட்டும், எத்தனையோ மாஸ்டர்ஸ் நான் வேலை செஞ்சுருக்கேன். கணேஷ் மாஸ்டருக்கு வந்து தயவு செஞ்சு ஒரு கைத்தட்டல் கொடுங்க. ஏன்னா இஸ் அ சோல் ஆஃப் திஸ் ப்ரோக்ராம். இப்போ இவரை எடுத்துட்டோம், இவர் சேர் எடுத்துட்டோம், இவர் காட்சிகள் எடுத்துட்டோம்னா வெறும் பேச்சு தான் இருக்கும் இந்த இடத்துல. நீங்கள் அந்த காட்சிகள் பார்க்கும்போது கணேஷ் மாஸ்டர் எந்த அளவுக்கு வந்து கன்வின்சிங்காக ஒரு பொண்ணை வந்து ஃபைட் பண்ண வச்சுருக்காங்க அப்படின்றது காட்டியிருக்காரு. நானும் கணேஷ் மாஸ்டர் வந்து எம்ஜிஆர் படத்தில், மதகஜராஜ படத்தில் வந்து இந்த 6 பேக் ஃபைட்டு நானும் சோனு சூது சண்டை காட்சி வந்து அவர் தான் வந்து கொரியோகிராஃப் பண்ணார். உட்காருங்க மாஸ்டர், ப்ளீஸ் மாஸ்டர், நீங்கள் உட்காருங்க. நீங்கள் நின்னீங்கன்னா அப்புறம் மாஸ்டர் வந்து என்ன பெஸ்ட்டு இவங்கிட்ட இருக்குது அப்படின்னு ஓரமாக ஒதுங்கி இருந்து பார்த்து அந்த பெஸ்ட்டை வந்து உருவாக்கிடலாம். ஏன்னா எல்லாரும் வந்து இவனை பயன்படுத்தியிருக்காங்க. இது ஒரு 6 பேக் ஃபைட்டு. இவனை எப்படி வந்து இந்த ஃபைட்டில் வந்து ஒரு வித்தியாசமாக காட்டலாம் அப்படின்னு சொல்லி காட்டி அந்த ஃபைட்டுக்கு கைத்தட்டல் வாங்கி கொடுத்து எனக்கு தியேட்டரில் வந்து யூஸ்வலாக நான் ஓப்பனாக சொல்கிறேன், 6 பேக்ன்றது ஒரு ஜிங்ஸு. 6 பேக் வச்சாலும் அந்த படம் ஓடாது. ஆனால் 12 வருஷம் கழித்து ஒரு படம் ஓடிச்சுன்னா அது எல்லா ஜிங்ஸும் உடச்சி வந்த ஒரு விஷயம். கணேஷ் மாஸ்டருக்கு வந்து நான் உண்மையிலே நான் கடமைப்பட்டிருக்கேன், நன்றி. எப்போ கேட்டாலும் டேட் இல்லைன்னுவாங்க. கணேஷ் மாஸ்டரை கூப்பிடுங்க இந்த ஃபைட்டுக்குன்னா, இல்லை டேட் இல்லைன்னு. சரி ஓகே, அடுத்த வாட்டி வந்து 6 மாதம் முன்னாடியே சொல்லிடுறேன் அப்படின்னு நான் சொல்லிவிடுவேன் டைரக்டர்கிட்டையும் மேனேஜர்கிட்டையும். எங்கிட்ட இருக்கிற உதயகுமார் சாரு, பேரது சாரு, என் டார்லிங் ஜவஹர் மித்ரன் சாரு, எல்லாரும், விழித்திரை டைரக்டர் சாரு, சசிகுமார் சாரு, பூபதி சாரு, டைரக்டர் கௌதம் கிருஷ்ணா, ஆல் த வெரி பெஸ்ட். வெல்கம் டு த இண்டஸ்ட்ரி. நான் வெல்கம் டு த இண்டஸ்ட்ரின்றது வயசில் சின்னவன் தான், ஆனால் பொறுப்பில் பெரியவன். நீங்கள் வந்து ஐ வுட் லவ் டு வெல்கம் யூ டு த இண்டஸ்ட்ரி. நீங்கள் நிறைய பெரிய படங்கள் பண்ணோம். நீங்கள் வந்து இந்த மாதிரி இது ரிஸ்க்குன்னு நான் சொல்ல மாட்டேன். நீங்கள் வந்து ஏதோ ஒரு நம்பிக்கையில் வந்து தன்சிகா வச்சு இந்த சண்டை காட்சிகள் வச்சு பண்ணியிருக்கீங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச சண்டை காட்சி வந்து அந்த தேசிய கொடி சண்டை காட்சி எனக்கு புல்லரிச்சிச்சு. ஏன்னா இன்னைக்கு 2 பெண்மணிகள் தான் என்கிட்ட இன்னைக்கு இந்த போர் நடக்குது. இந்த சண்டை காட்சியில் வந்து
ஒரு தேசிய கொடி பற்றி வசனங்கள் யார் எழுதுனாங்கன்னு தெரியல. யார் எழுதுனாங்க? நீங்கள் தான் எழுதுனீங்களா? அந்த வசனங்கள் அந்த தேசிய கொடி பற்றி பேசும்போது கன்விக்ஷனோட பேசின தன்சிகாக்கும் அந்த வசனங்கள் எழுதின டைரக்டருக்கும் கௌதம் கிருஷ்ணாக்கும் அந்த அந்த கொரியோகிராஃபி பண்ண கணேஷ் மாஸ்டருக்கும் எல்லாருக்கும் வந்து நான் சல்யூட் அடிக்கிறேன். ஏன்னா தேசிய கொடி ஏற்றிட்டு ஸ்வீட்டு கொடுத்துட்டு எல்லாரும் கிளம்பிடுவாங்க வீட்டுக்கு. ஆனால் இந்த தேசிய கொடி ஃபைட்டு வந்து அப்படியே மைண்டில் நிற்கும். இந்த மாதிரி ஃபைட்டு வந்து யாருமே பண்ணதே இல்லை. இன்ஃபேக்ட் நான் பார்த்ததில்லை. நான் என்னோட குருநாதர் அர்ஜுன் சார் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன், விஜயகாந்த் அண்ணன் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். பட் இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு இன்டர்வலில் வந்து அந்த தேசிய கொடியை பற்றி பேசி எதுக்காக தேசிய கொடியை வந்து அரைக்கம்பத்தில் வைக்கணும் அப்படின்னு சொல்கிற அந்த டைலாக் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் டைலாக்ஸ்ன்னு நான் சொல்லுவேன். இதுதான் உண்மை. இந்த அரசியல்வாதிகளுக்கு வந்து இது புரியணும். அரசியல்வாதிங்க ஏங்கிட்டு இருக்கிற அந்த ரவுடிங்களுக்கும் புரியணும். அவங்களுக்கு புரியலன்னா கூட தன்சிகா வந்து இதே மாதிரி தான் வந்து உங்களை வந்து வெளுத்துக்கட்டும் அப்படின்னு நான் சொல்லுவேன். இப்படிதான் நான் சொல்லுவேன். இது வந்து இவங்களை ஹவுஸ் ஒய்ஃப்னு சொல்றதா இல்ல வந்து என்னோட சோல்மேட்னு சொல்றதா இல்ல என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்னு சொல்றதா இல்ல என்னோட பாதின்னு சொல்றதா எப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனா தன்சிகா பொறுத்த வரைக்கும் நான் வாழ்நாள் பூரா அவளை நல்லா இதே மாதிரி சிரிச்ச முகத்தோட வச்சுக்கணும்னு நான் இந்த பில்டிங் முடிச்ச உடனே அடுத்த ஒரு என்ன சொல்றது ஒரு சவாலா எடுக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து இதுதான். சவால்ன்ட்டு இல்லை, நம்ம அவங்கள நல்லா பார்த்துக்கிட்டாலே அவங்க சிரிப்பாங்க. ஏன்னா அவங்க சிரிப்பு அவ்வளோ நல்லா இருக்கு. சிரிக்கலைன்னா தான் எனக்கு ஒரு மாதிரி இருக்கும். அவள் எப்போ சிரித்தாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஷீஸ் காட் லவ்லி ஃப்ரெண்ட்ஸ். ஒரு யூ ஆர் ஜட்ஜ் பை யுவர் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க எப்போவுமே ஒரு 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 நபர். ஷீஸ் காட் லவ்லி ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு பொறாமையாக இருக்கும் அவள் ஃப்ரெண்ட்ஸை பற்றி சொல்லும்போது. உட்காந்துட்டு இருக்கு கமுக்கமாக ஒரு பொண்ணு திவ்யான்ட்டு, விஜய் இருக்கான் என்கிட்ட, உதய் இருக்காப்புல, எல்லாரும் இருக்காங்க. இவங்கெல்லாம் வந்து ஒரு சந்தோஷமான காலத்தில் இருக்கிறதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸு ஓகேங்க, அதெல்லாம் வேற விஷயம். கஷ்ட காலத்தில் தூக்கி நிப்பாட்டி வா தட்டி கொடுத்து நீ எந்திரிச்சு வா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, வா பார்த்துக்கலாம், எல்லாமே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கெட்டிங் பேக் தட் பர்சன் ஆன் தேர் ஃபீட் ஒரு ஆஸ்கர் அவார்டுக்கு சமம். நான் ஓப்பனாக சொல்கிறேன். இது வந்து எனக்கு இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸு இருக்காங்க. நான் அதனால தான் சொல்கிறேன். எனக்கு வந்து நான் சோறு உடையும் போது என் ஃப்ரெண்ட்ஸு எனக்கு என்ன ஜாமி இருக்கான், ஒருத்தர் இருக்கான், கார்த்திக் இருக்கான். அவங்க ரெண்டு பேர் வந்து நாங்கெல்லாம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி தான் நாங்கள் வந்து எங்களை நாங்கள் பார்த்துக்குறோம். நாங்கெல்லாம் நடிகர்கள். என்ன மச்சான் உன் படம் ஃப்ளாப் ஆச்சாமே அப்படின்னு ஒரு நாள் கூட சொன்னதில்லை. மச்சான் உன் படம் சூப்பர் ஹிட்ரா அப்படின்னு ஒரு நாள் கூட சொன்னதில்லை. சினிமா அப்படியே ஓரம் கட்டிட்டு நாங்கள் வந்து பேசுகிறதே பொதுவான பேச்சு. வீட்டில் பையன் எப்படி என்ன மார்க் வாங்கியிருக்கான், எப்படி இருக்கான், இந்த மாதிரி தான் பேசுறது உண்டு. இப்போ அவங்க வந்து சந்தோஷப்படுறாங்க. எனக்கு தெரிஞ்சு உங்கள் முகத்தில் எல்லாரும் முகத்தில் சந்தோஷம் தெரியுது. முக்கியமாக மீனாட்சி சுந்தரம் முகத்தில் சந்தோஷம் தெரியுது. அவர் வந்து மெசேஜ் போட்டார், அனுப்பமா மெசேஜ் போட்டுச்சு, தேவராஜ் சார் மெசேஜ் போட்டாரு. எல்லாரும் அதான் நான் சொல்றேன்ல, உங்களை எல்லாரும் நான் வந்து பத்திரிகையாளராக நான் பார்த்ததே கிடையாது. நீங்க நல்லது எழுதினாலும் நான் வந்து தேங்க்ஸ் சொன்னது கிடையாது. நீங்க என்னை பத்தி கெட்டது எழுதினாலும் நான் வந்து உங்களை வந்து கேள்வி கேட்டதும் கிடையாது. ரேகா என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு எங்கிட்ட உட்காந்துருக்கா. ரொம்ப நாள் கழிச்சு உன்னை பார்க்குறேன், ரொம்ப சந்தோஷம். ஐ எம் ஹாப்பி தட் யூ ஆர் பார்ட் ஆஃப் திஸ். இதோ இங்கிட்ட உட்காந்துருக்கு இந்த ராதிகா. எவடி அவ இந்த ஆட்டம் போடுறா,
அப்படின்ட்டு அவனிவனில் வந்து ஒரு டயலாக் சொல்லுவோம், உட்காருமா. எனக்கு வந்து ஃபஸ்ட்டு 5 நாள் வந்து நான் இப்போ பொண்ணு வேஷம் போட்டுக்கிட்டு போய் நிற்கும் போது பாலாண்ண கிட்ட இல்லை நீ பொண்ணு மாதிரி இல்லை, நீ என்ன பண்ணு, பக்கத்தில் இருக்கிற இப்போ பெண்களோட எல்லாம் நீ இனிமேல் ஆண்கள் சாவகாசம் வச்சுக்காத. சார் புரியல சார், நான் அங்கிட்டு இருக்கிற எல்லாம் பெரிய குளத்தில் எல்லாம் வந்துடுவாங்க, டே விஷால் இப்போ பொம்பளை விஷயம் போட்டிருக்காங்கடான்னு சொல்லிட்டு ஒரு 1000 பேர் வந்துடுவாங்க. எல்லாம் அந்த பெண்மணிகளோட போய் நீ அவங்களோட இரு அப்படின்னு சொல்லிட்டு, சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு 5வது நாள் 6வது நாள் வந்து நான் போய் பாலாண்ணன் கிட்ட சொல்கிறேன், சார் எனக்கு ராதிகா அவங்க அப்போ தான் அவங்க பேரே தெரியும், எனக்கு பழக்கம் கூட இல்லை. எனக்கு இன்னொன்று சுமதி, ராதிகாவும் சுமதி எனக்கு கூட இருந்தால் நீங்கள் ஒரு வாட்டி ஒரு டான்ஸ் மட்டும் பாரு. இந்த அருமையான தருணம் இந்த யோகிடா படத்தில் நடக்கிறதுக்காகவே கிட்டத்தட்ட 2 வாரமாக முயற்சி பண்ணி எங்களுக்கு டேட்டு கிடைக்காம ஃபைனலாக இன்னைக்கு கிடைச்சிருக்கு. இந்த குட் நியூஸ் இதில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறதுக்காக தான் நினைக்கிறேன். இந்த வகையில் எங்கள் பிஆர்ஓ யூனியனுக்கு நான் வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன். பிரசன்ட் மீடியா உங்க எல்லாருக்கும் ஸ்பெஷல் தேங்க்ஸ். நீங்க நல்ல நல்ல படங்கள்ல மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்க தவறுறது இல்ல. அதே மாதிரி இந்த யோகிடா படத்தையும் மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்ப்பீங்க அப்படின்னு நம்புறோம்.